ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக அறிவியல் எக்ஸாம்ஸு 9th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்கூலில் நமக்கு போர்ஷன்ஸ் தெரியும். நவம்பர் டிசம்பரோட கண்டிப்பாக நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஹாஃப்லி போர்ஷன்ஸ். சில ஸ்கூலில் வந்து நடத்தியிருப்பாங்க, பட் வந்து கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும். நவம்பர் அது வரைக்கும் தான். ஸோ ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்க. மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். First lesson, பேஜ் நம்பர் 14 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 15 சுருக்கமான விடை தருக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து விரிவான விடையளிக்கவங்களை வந்து இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 1 மார்க் வந்து கம்பல்சரி கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே தரவாக இருந்துக்கணும். நம்ம அதுக்கப்புறம் 2 மார்க் 5 மார்க் வரிசையாக நம்ம மார்க் பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வரிசையாக படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 33 சுருக்கமான விடைத்தர்கள் வந்து செகண்ட், தேர்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிகரெட்டுகளின் முக்கியமான பண்புகளை கூறுக. ஹமுராஃபின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும் விவரி. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். விரிவான விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோங்க செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். அடுத்து தேர்ட் லெசன், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். அடுத்து பேஜ் நம்பர் வந்து 54 சுருக்கமான விடையில வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த்து. சரிங்களா? சுருக்கமான விடையில 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த்து. விரிவான விடையில வந்து 2வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் லெசன், அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். பேஜ் நம்பர் 68 வந்து சுருக்கமான விடையில வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அடுத்து விரிவான விடையளிக்கவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்டு. உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான், 1 மார்க் எப்போவுமே எந்த லெசன் படித்தாலும் தரவாக படிச்சுக்கோங்க. கொஷின் பேப்பரை பார்க்கும்போது நமக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் 1 மார்க் எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 80 வந்து சுருக்கமான விடையளி ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். ரோமானிய அடிமை முறையை பற்றி எழுதுக. அடுத்து செகண்ட் கொஸ்டின், கான்ஸ்டன்டைனின் முக்கிய பங்களிப்பை சுட்டி காட்டுக. அடுத்து 3வது கொஸ்டின், கார்த்தேஜ் ஹன்னிபால் குறித்து நீ அறிவது என்ன. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர். இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட், புனித சோஃபியா ஆலயம் பற்றி எழுதுக. இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது லெசன், இடைக்காலம். பேஜ் நம்பர் 92 பார்த்தீங்கன்னாக்கா சுருக்கமான விடையளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அடுத்து விரிவான விடையளியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து 1, 2, 3 இது மூணுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஃபஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுருக்கமான விடையில் வந்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த லெசன் 7, இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 106 கீழ்கண்டவற்றுக்கு சுருக்கமான விடையளிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஸோ மாலிகாபூரின் இராணுவ படையெடுப்புகளை பற்றி எழுதுக. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த்து, ஃபிஃப்த்தும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து விரிவான விடையளி அதில் வந்துட்டு ஒரு 2வது 3வது இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இது ஹாஃப் இயர்லி கொஸ்டின். அடுத்து 8வது லெசனில் வந்து நவீன யுகத்தின் தொடக்கம். லெசன் 8, பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 19 பார்த்தீங்கன்னாக்கா கீழ்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமான விடையில் செகண்டு, ஃபோர்த்து இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்து வினாக்களுக்கு கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவாக விடையில் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது லெசன், புரட்சிகளின் காலம். பேஜ் நம்பர் 138 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின்.
அடுத்து 8வது கொஸ்டின். அடுத்து விரிவான விடையளி கோம்ல வந்து செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் 1 மார்க் தரவா படிச்சுக்கோங்க. ஒரு சில வரைபடங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மேப்ஸ் அதாவது மேப் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே தரவா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 90% மார்க் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நான் குறிக்கிறது எல்லாமே. லெசன் 10 தொழிற்புரட்சி. அது நம்ம கிடையாது, இது ஜான்வரி போர்ஷன், அது கிடையாது. அடுத்து புவியியல். புவியியலில் அடுத்து லெசன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் நிலக்கோளம் புவியாக செயல்பாடுகள். பேஜ் நம்பர் 178 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 179 சுருக்கமான விடையில வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் 3rd புவித்தட்டுக்கள் வரையறு, ஆழி பேரலைகள் என்றால் என்ன, அடுத்த 6வது கொஷின் புவி அதிர்ச்சி என்றால் என்ன, அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, 7th கொஷின் 8th கொஷின் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3வது 2வது 6வது 7வது 8வது படிச்சுக்கோங்க, 2 மார்க்ஸ் சரிங்களா. அடுத்து வந்துட்டு இதில் வேறுபடுத்துக அப்படின்றது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். இந்த காரணம் கூறுக வேறுபடுத்துக அப்படின்றது வந்து மெயினாக கேட்பாங்க. சில டைம்ஸ் வந்துட்டு நமக்கு 5 மார்க்ஸில் கூட கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த வேறுபடுத்துக வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து விரிவான விடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் 3rd 4th சரிங்களா. அடுத்து நிலக்கோளம் புவி பரப்பு புவி புவிப்புறச் செயல்பாடுகள் 2வது லெசன். பேஜ் நம்பர் 191 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 191 பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையில ஃபஸ்ட்டு 2nd 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், 6வது கொஷின் 7வது கொஷின் 8வது கொஷின் இதெல்லாமே ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின் தான். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காரணம் கூறுக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2nd இம்பார்ட்டன்ட், 3rd இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இது வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ வேறுபடுத்துகளை வந்துட்டு 3மே நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், 1 மார்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கணும். இந்த வேறுபடுத்துக காரணம் கூறுக கம்ப்ளீட்டாக படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான விடையில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. விரிவான விடையில இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. இதில் விரிவான விடையளி பேஜ் நம்பர் 192 பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கொஷின் 3rd 4th இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உயர் சிந்தனை வினாக்களில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயரில் கொஷின் பேப்பரில் இருக்குது, ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து மூப்பு நிலையில் ஆறுகள் இளநிலையை விட அகன்று காணப்படுகிறது, 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து வளிமண்டலம் 3rd லெசன். பேஜ் நம்பர் 204 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 204 சுருக்கமான விடையில வந்து ஃபஸ்ட்டு 2nd 3rd அடுத்து வந்து 6வது கொஷின் சிறு குறிப்பு வரைக வியாபார காற்றுகள் கர்ஜிக்கும் 40கள், அதாவது 6th கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th 9th ஹாஃப் இயர்லி கொஷின் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து காரணம் கூறுக வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காரணம் கூறுக இதில் வந்து ஃபஸ்ட்டு 3rd 4th இது ரிப்பீட்டட் கொஷின், ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து வேறுபடுத்துக ஸ்டடி, மஸ்ட் ஸ்டடி, இது எல்லாமே படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துக வந்து எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. விரிவான விடையில வந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 வளிமண்டலத்தில் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக, மேகங்களின் வகைகளை விவரி, பொழிவின் வகைகளை விவரி. கண்டிப்பாக கொஷின் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ்ன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நீர்க்கோளம் 4வது லெசன் 215 பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க. சுருக்கமான வெளியில் ஃபஸ்ட்டு 2nd 3rd 5th காரணம் வரிகளை வந்து ஃபஸ்ட்டு 2nd ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துகளை வந்து வேறுபடுத்துக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். விரிவான வெளியில் ஃபஸ்ட்டு 2nd ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து 5வது லெசன் உயிர்கோளம். பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2nd 3rd 4th உயிர்கோளம் என்றால் என்ன, சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன, உயிரினப்பன்மை என்றால் என்ன, உயிரினப்பன்மை இழப்பு என்பதன் பொருள் கூறுக, இது 4மே இம்பார்ட்டன்ட். அடுத்து காரணம் கூறுக படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துகளை வந்து ஃபஸ்ட்டு 2nd லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ விரிவான விடையில் வந்து ஃபஸ்ட்டு 2ம் இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்ஸில் வந்து அது 8 மார்க்கில் கேட்குறதுக்கு இது சான்சஸ் இருக்குது. புவியில் உள்ள நீர்வாழ் பல்லுயிர் தகுதியை விவரி, இது வந்து 8 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது 2டையும் படிச்சுக்கோங்க. அடுத்து மனிதனும் சுற்றுச்சூழலும் பேஜ் நம்பர் 235 சுருக்கமான விடையளி ஃபஸ்ட்டு 2nd 3rd இது 3மே இம்பார்ட்டன்ட். காரணம் கூறுகளை வந்துட்டு 2வது இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துகளை வந்து ஃபஸ்ட் ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. விரிவான விடையில் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நிலை வரைபட பயிற்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. நில வரைபட திறன்கள் 7வது லெசன்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 244 பேஜ் நம்பர் 244 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையளி ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், காரணம் கூறுகளை வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ட், அடுத்து வேறுபடுத்துகளை வந்து புவி மாதிரி மற்றும் நிலவரைபடம், 3வது வந்து புவியியல் தகவல் அமைப்பு மற்றும் உலக அமைவிட கண்டறியும் தொகுதி, இது இம்பார்ட்டன்ட். விரிவான விடையளிக்கோம்ல வந்து ஃபஸ்ட்டு செகண்ட், அதாவது 2வது 3வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். திசைகள் தகுந்த படம் வரைந்து விளக்குக. உலக அமைவிட தொகுதியின் GPS பயன்கள் விவரி. அடுத்து நிலை வரைபட செயல்பாடு வந்து பார்த்துக்கோங்க. பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல், 8th லெசன். இது ஜனவரி போர்ஷன், ஸோ அது நமக்கு கிடையாது. அடுத்து குடிமையியல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 260 எடுத்துக்கோங்க. பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே வந்து இம்பார்ட்டன்ட். பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையிலேருந்து 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செயல்முறை மற்றும் செயல்பாடுகளில் வந்து 2 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 2வது லெசன் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். பேஜ் நம்பர் 268 பார்த்தீங்கன்னா இந்த குறுகிய விடையளி வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டிஸ்ட்ரிக்டில் மாறி மாறி கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எப்போவுமே எந்த லெசன்ஸ் படித்தாலும் ஒன் வேர்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து மனித உரிமைகள் 3வது லெசன் பேஜ் நம்பர் 281 பார்த்தீங்கன்னாக்கா சுருக்கமான விடையில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இது எல்லாமே ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மனித உரிமை என்றால் என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன, 2வது குழந்தைகளுக்கான உரிமைகளை ஐநா சபை அறிவித்துள்ளவை யாவை, 4வது வந்து அரசியலமைப்பு தீர்வு வழிகளுக்கான உரிமையை பற்றி சிறு குறிப்பு வரைக, இதுவும் இம்பார்ட்டன்ட். போக்சோ வரையறு, இந்த வரையறு கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது கொஸ்டின் வந்து வேறுபடுத்துக மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து விரிவான விடியலில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின், ஃபஸ்ட்டும் 3வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் பற்றி ஒரு பத்தியில் விடை தருக. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நம் உரிமைகளை எவ்வாறு பாதுகாப்பு, இம்பார்ட்டன்ட் குறிச்சுக்கோங்க. அடுத்து 4வது அரசாங்கங்களின் வகைகள். பேஜ் நம்பர் 287 எடுத்துக்கோங்க. வேறுபடுத்துக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக. சுருக்கமான விடையில் ஒன்றே தான் இருக்குது, அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையில் ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையில் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் லெசன் 5 பேஜ் நம்பர் 295 எடுத்துக்கோங்க. 295 சுருக்கமான விடையிலே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு பத்தியில் விடையளி செகண்ட் இம்பார்ட்டன்ட். செயல்பாடு வந்து பார்த்துக்கோங்க, செயல்பாடு கிடையாது, ஒரு பத்தியில் விடை தருவது, இது செகண்ட் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சாலை பாதுகாப்பு 6வது லெசன். இதில் சுருக்கமான விடையளி பேஜ் நம்பர் 299 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4வது கொஸ்டின், இருசக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவதன் நன்மைகள், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சாலை பாதுகாப்பு விதி ஏதேனும் 3 குறுக, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பொருளியல், மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. பேஜ் நம்பர் 309 எடுத்துக்கோங்க. அதில் கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அடுத்து வந்து 6வது 7வது இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையில் வந்து ஃபஸ்ட்டு 3வது 4வது. நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகளை பற்றி விவரி. அடுத்து புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வேறுபடுத்துக படிச்சுக்கோங்க. ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்களையும், இதெல்லாம் வந்துட்டு நான் அழகாக நம்ம நீட்டாக எழுதலாம், இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு 2வது லெசன். பேஜ் நம்பர் 315 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் கொஸ்டின், பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் அவை வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையில் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், பொதுத்துறையும் தனியார் துறையும் வேறுபடுத்துகன்னு நீங்கள் கொஸ்டின் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ கம்பல்சரி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பண்டம் மற்றும் கடன் 3வது லெசன். அதில் பேஜ் நம்பர் 324 எடுத்துக்கோங்க. குறுகிய வினாக்களுக்கு விடையளி, இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட், 7th இம்பார்ட்டன்ட். ஏன்னா பணம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது, பண்டைய கால பணம் என்பது யாது, இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஏன்னா வேறு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இந்த கொஸ்டினில் இருக்குது. ஸோ 6th மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 7th படிச்சுக்கோங்க. விரிவான விடையளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேளாண்மை 4வது லெசன்.
பேஜ் நம்பர் 330 பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 330ல குறுகிய வினாக்களுக்கு விடையிலே ஃபர்ஸ்ட்டும், 3, 4 இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையில வந்து 2 இம்பார்ட்டன்ட். அடுத்து இடம்பெயர்தல் வந்து ஜான்வரி போர்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு 1 மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க. 1 மதிப்பெண் வினாவ வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வேறுபடுத்துக, வரையறு, காரணம் கூறுக, இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரைபடம், ஒரு வரைபடம், மேப் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம குறிச்சு குடுத்த எல்லா கொஸ்டின்ஸையுமே கம்பல்சரி நம்ம மார்க் பண்ண கொஸ்டின்ஸ நீங்க படிச்சாலே கண்டிப்பா நீங்க 90 எடுக்க நெறைய சான்சஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு மார்க் எவ்வளோ எடுத்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றேன். சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.